எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் சொல்லுங்க விசுவாசத்தோட, நம்பிக்கையோட. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்வா. விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க. சத்தம் உயரட்டும். மனுஷனை பார்க்க வரவில்லை, நான் கர்த்தரை சந்திக்க வந்திருக்கிறேன். என் எதிர்பார்ப்புக்கு மேலா செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தர. எல்லா கைகளை உயர்த்தி யெகோவாயிரே, யெகோவா எனக்கெல்லாம் நான் நம்பி இருக்கும் நம்பிக்கையே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நம்பிக்கையோட சொல்லுங்க. நிச்சயமாகவே யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினார்னு சொல்றவங்க, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அற்புதமாக உங்களை போஷித்து நடத்தினாரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி, யெகோவா நான் நம்பி இருக்கும் நம்பிக்கையே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சொல்லுங்க. யெகோவாயிரே, யெகோவா எனக்கெல்லாம், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒரு விசை கூட ஒவ்வொரு நாளும் அதிசயமாக, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் சொல்ல உயர்த்துவாரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்துபவரே, என்னையால் அபிஷேகம் செய்வீரே. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் பாதையெல்லாம் சொல்லுவீங்க. யெகோவாயிரே, எனக்கு பாதையில எல்லாம் நீங்க எனக்கோடு கூட இருப்பீங்க ஆண்டவரே. எனக்கு உண்மையை வெளிப்படுத்துவீரே. கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. சத்தத்தை உயர்த்தி அவரை உயர்த்துங்க. எல்லா வாய்களும் சொல்லட்டும். ஆராதனை, ஆராதனை இயேசு ஒருவருக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. இயேசு ஒருவருக்கே. ராதலனமா ஷெதரியாந்தரோ ரஹல்பனா ஷெகலியாந்தரமா. சொல்லுங்க. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் அப்பா இப்பொழுதே தேவைகள் சந்திக்கப்படட்டுமே. யெகோவாயிரே, எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சொல்லுங்க. அவர் நாமமே, அவர் மதுரமதே, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் எல்லா கையை உயர்த்தி, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். எல்லா வாய்களும் அந்த நாமத்தை அறிக்கையிடட்டும். எல்லாம் உயர்த்துங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு
on, lift your hands. எல்லா கைகளை உயர்த்தி அந்த நாமத்தை சொல்லுங்க. எல்லா வாய்களும் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுங்க இயேசு நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமமே, இயேசு நாமம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அற்புதங்கள் உண்டு. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல சுகம் உண்டு. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை உண்டு. இந்த நாமத்திலே அற்புதங்களும் சுகங்களும் நடக்காமல் போவதே இல்லை. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லா கைகளை உயர்த்தி, எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கின்றோம். எல்லா கண்களும் மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் நம்பி இருக்கும் ஒரே நாமம் இயேசு என்னும் நாமமே. அற்புதம் என்று ஒன்று நடந்தால், நன்மை என்று ஒன்று நடந்தால், அது இயேசுவின் கரத்திலிருந்து மாத்திரமே. எனக்கு உதவி என்று ஒன்று வரும் என்று சொன்னால், அது பரத்திலிருந்து மாத்திரமே எனக்கு உதவி வரும். உதவி வரும் கண்மலையாம் உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அற்புதங்களை செய்கிறவரே, நன்மை செய்கிறவரே, உதவி செய்கிறவரே. ஓ, இந்த இயேசு என்னும் நாமத்திலே விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அற்புதம் உண்டு. Oh, in this name there is liberty. Oh, எல்லா கைகளை உயர்த்தி, யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது. I want everyone to look up to God. எல்லா ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த நேரத்தில் எங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற ஒரு ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஓ, எங்கள் பலவீனங்களை பலனாய் மாற்றுகிற ஒருவரோடு கூட இருக்கிறார். உன் ஜெபங்களுக்கு பதில் தருகிற ஒரு ஆண்டவர் இங்கே வந்து இருக்கிறார். எதெல்லாம் எதிர்பார்ப்பாய் இருக்கிறதோ, எதெல்லாம் நினைவுகளிலே இருக்கிறதோ, எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்கிற எல்லா ஏக்கத்திற்கும் என் ஆண்டவர் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னாரே. ஓ, அவரால் கூடும். நம்புகிற உனக்கு கூடும், விசுவாசிக்கிற உனக்கு கூடும், அவரை ஆராதிக்கிற உனக்கு கூடும். அவரை நம்பி வந்திருக்கிற உனக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர். ரேதலரனமா ஷேகரியாந்தரோ ரேதனமா ஷேரதலர கரவா சோரதோனியாந்தரே. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா சூழ்நிலையிலும், எல்லாவற்றிலும், ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு. சொல்லுங்க, என் பாதை எல்லாம், என் பாதை எல்லாம் அந்தகாரம், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றார். என் பாதை எல்லாம், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்று சொல்லுங்க. நான் நம்புவதற்கு, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு. எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாத்திரமே நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, நான் நிற்கும் பூமி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம்
அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தால், சொல்லுங்க, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன். சொல்லுங்க, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Come on, சபையை கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவை மாத்திரமே நம்புவேன். ஓ, இயேசுவை மாத்திரமே நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் மாத்திரம், எல்லாம் ஒரு ஜெபமாக, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா கண்களும் மூடி. அவரை நம்புகிற ஜனம் அது பாக்கியம் உள்ள ஜனம். அவரை சார்ந்திருக்கிற ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதிலே இல்லை. உனக்கான நன்மை உன் கரத்திலே வந்து சேரும். அவரை உயர்த்த உயர்த்த உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். அவரை ஆராதிக்க ஆராதிக்க உன் வாழ்க்கையிலே நிச்சயமான அற்புதங்கள் வந்து சேரும். அவரை துதிக்க துதிக்க இந்த நாமத்தை சொல்ல சொல்ல நன்மைகள் உண்டாகும். நீங்க நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை, நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும், எனக்கு உதவி ஒன்று வரும் என்று சொல்லுவதற்கு நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். என்ன தெரியுமா வாக்கு தத்தம்? வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், மணலத்தனையை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கும் அவன் வாழ்க்கையில நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. சந்ததி பெருகும் என்று சொன்னார், ஆனால் சந்ததி பெருக ஒரு பிள்ளை இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆபிரகாம் சரீரத்தில் பலன் இல்லாமல் போனான். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு சொன்னது நிறைவேறும் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாதிருந்தும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசித்தான் என்று அதே தீர்க்க தரிசனமாக இந்த மாலை வேளையில சொல்றேன். உங்கள் வாழ்க்கையிலே நன்மை நடக்கும் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நன்மை நடக்கும் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணினாரே, அதை அவர் அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் உனக்கு நடத்தி தருவார். உன் கண்கள் அந்த நன்மையை காணும், உன் கரங்கள் அந்த நன்மையை சுமந்து கொள்ளும். அவர் தரும் அற்புதத்தை உன் வாழ்க்கை பார்க்கும். நீ மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கும் ஜனங்களும் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்துல இறங்கி வருவேன்னு சொன்னீங்க, நீங்க எங்க மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதமான நேரத்தை எங்களோட கூட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட கூட இடைப்படுங்க சுவாமி. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை இந்த இடத்துல நீங்க வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்றோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். நல்ல ஆண்டவருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பாப்போம். Come on, give the best to God. உட்காருவோம், please be seated. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே,
வாழ்ந்தது, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. சொல்லுங்க, நான் இதுவரைக்கும் வாழ்ந்தது, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. எல்லாரும் சேர்ந்து உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுவீங்க, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை? சேர்ந்து சொல்லலாமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. ஆமென். எந்த கிருபை உங்களை இதுவரைக்கும் தாங்கினதோ அதே கிருபை இனிமேலும் உங்களை தாங்கிக் கொண்டே இருக்கும். எந்த கிருபை உங்களை சுமந்து வந்ததோ அதே கிருபை உங்களை சுமந்து செல்லும், தப்புவிக்கும், தேவைகளை சந்திக்கும். எந்த கிருபை உங்களை தெரிந்து கொண்டதோ அது பாதியிலே ஒரு நாளும் விடுவதில்லை, கடைசி வரைக்கும் உண்மையுள்ளதாய் அது உங்களுக்கு இருக்கும். ஆமென். நல்ல கேளுங்க, ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இரண்டு விதமான அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை விதமான அற்புதங்கள்? ரெண்டு விதமான அற்புதம். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, திடீர்னு யாரையாவது எழுப்பி கேள்வி கேட்பேன். அதனால எல்லாரோட கண்களும் என் மேல இருக்கணும். கண்ணு அப்படி தப்பிச்சுன்னா எழுப்பிடுவேன். அப்புறம் நீங்க கோபிச்சுக்க கூடாது. சரியா பாருங்க, சரி கூட வரமாட்டேது. சூப்பர் பாருங்க, அப்படிதான் இருக்கணும். ஃபேண்டாஸ்டிக். ரெண்டு விதமான அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலும் பார்க்காவிடிலும் இந்த இரண்டு விதமான அற்புதங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அது நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று, நாங்கள் கண்ணுக்கு தெரியும் அற்புதம். அது முதலாவது என்னது? கண்ணுக்கு தெரியும் அற்புதம். இரண்டாவது, கண்ணுக்கு தெரியாத அற்புதம். ஆமே. கண்ணுக்கு தெரிந்த அற்புதம் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். பாஸ்டர், இந்த கண்ணுக்கு தெரியாததெல்லாம் வேணாம், கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று செய்ய சொல்லுங்க ஆண்டவரே. நம்ம எல்லாருக்கும் எப்பங்க நம்ம ரொம்ப உற்சாகப்படுவோம்னு பார்த்தீங்களா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு அற்புதம் நடக்கணும். நம்ம வீட்டில் ஒன்று நடக்கணும், எனக்கு ஒன்று நடக்கணும், என் பிள்ளைக்கு ஒன்று நடக்கணும், என் கணவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இல்லை நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது நாங்கள் பயங்கர உற்சாகம் அடைவோம். எப்போ உற்சாகம் அடைவோம்? அற்புதம் நடக்கும் பொழுதெல்லாம் உற்சாகம், பயங்கர உற்சாகம். பாஸ்டர், அற்புதம் நடந்துச்சு பாஸ்டர், நன்மை வந்துச்சு பாஸ்டர், ஆண்டவர் உதவி செஞ்சாரு பாஸ்டர், இந்த வருஷம் போனஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்க தீபாவளிக்கு பாஸ்டர். அப்ப என்ன வரும்? பயங்கர உற்சாகம் தான், பயங்கர உற்சாகம், எக்ஸைட்மெண்ட், சூப்பர் எக்ஸைட்மெண்ட். நல்லா கேளுங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் ஒரு புது கார் வாங்குறார். புது கார் வாங்கி ரோட்ல ஓட்டிட்டு போறார். நல்ல ஒரு ஹைவேல போறாருன்னு வச்சுப்போம். ஹைவேல லிமிட் போட்டிருப்பாங்க, போற வழியெல்லாம் நம்பர் ரவுண்டு போட்டு 100, 80, 120 அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்மால 100 பார்த்த உடனே பயங்கர ஜாலி ஆகி அழுத்துல புது கார்ல நல்ல வேகமா அழுத்திட்டார். 100 அழுத்த வேண்டியவர் 200 அழுத்திட்டார். பயங்கர ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடு, எக்ஸைட்மெண்ட்ல 200ல போனவர் திடீர்னு ஒரு விபத்து.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், சரி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். திடீர்னு ஒரு விபத்து அடிச்ச உடனே பாருங்க, கார் ஒண்ணு இல்லாம காயலாங்கடைக்கு கூட போவாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி ஆயிப்போச்சு. ஆனா உள்ள இருந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்ல, சூப்பரா வெளியே வந்துட்டார். இப்ப பாருங்க, மேலையும் கீழையும் குதிக்கிறார். ஐயோ, என்ன போய் ஆண்டவர் காப்பாத்திட்டாரு, எனக்கு போய் அற்புதம் செஞ்சுட்டாரு, ஐயோ ஆண்டவர் எனக்கு போய் நன்மை செஞ்சுட்டாருன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட். ஜெபம் என்ன, துதி என்ன. உடனே போன் அடிக்கிறார், பாஸ்டர் பால் எப்படி இருக்கீங்க? பாஸ்டர், எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு பாஸ்டர், அதனால இந்த வாரம் சண்டே நான் வந்து சாட்சி சொல்ல போறேன் பாஸ்டர். அது மட்டும் இல்ல, பெரியப்பாக்கு போன் அடிக்கிறார், சித்தப்பாக்கு போன் அடிக்கிறார், எல்லாரும் அடிக்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? ஸ்டேட்டஸ்ல போடுறார், என் கார் இப்படி இருந்துச்சு, இப்படி ஆயிருச்சு, அப்பளம் போல ஆயிருச்சு, ஆனா இப்ப சூப்பரா என்ன மட்டும் கர்த்தர் காப்பாத்த சாட்சி ஸ்டேட்டஸா பறக்குது, எல்லாருக்கும் பிராட்காஸ்ட்ல பறக்குது, எல்லாருக்கும் அடிச்சு நவுத்துறாரு. உடனே பாஸ்டர் சொல்ற, இந்த வாரம் பாஸ்டர் நான் சாட்சி சொல்ல போறேன். பாஸ்டர் சொல்லியிருப்பாரு, என்ன தெரியுமா? ஏப்பா, போன தடவை நீ சாட்சி சொல்றேன்னு மைக்க வாங்கினப்ப உங்ககிட்ட இருந்து திரும்ப நான் மைக்க வாங்குறதுக்கு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நீ சாட்சி சொல்றேன்னு வந்த, ஆனா பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி ஆல்டர் கால்லாம் கொடுத்து கடைசியில சாட்சி சொல்லாம போயிட்டப்பா. ஏன்னா உற்சாகத்தின் மிகுதி. நம்ம எல்லாருக்கும் தொடங்க தெரியும், ஆனா முடிக்க தெரியாது. பாத்துருக்கீங்களா? தொடங்கிறோம் பேசுறதுக்கு, ஆனா முடிக்க தெரியாது, எங்க முடிக்கணும்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், பயங்கர எக்ஸைட்மெண்ட்டுங்க. ஏங்க இவர் அவ்வளவு பயங்கர உற்சாகமா இருந்தாரு சொல்லுங்க பாப்போம். ஏன் அவ்வளவு உற்சாகம்? கண்ணால ஒரு அற்புதத்தை பார்த்துட்டாரு, அதனால பயங்கர உற்சாகம். பாஸ்டர் சொல்லியிருப்பாரு, 7 மணிக்கு மீட்டிங், 6 மணிக்கு நான் வந்துருவேன் பாஸ்டர். அற்புதம் வந்துருச்சே, நன்மை வந்துருச்சே, வந்துருவோம் பாஸ்டர். நல்லா கேளுங்க, இந்த கண்ணுக்கு தெரியாத அற்புதத்தை உங்களுக்கு சொல்றேன். எத்தனை முறை நமக்கே தெரியாமல் எத்தனை விபத்துகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருப்பார். ஆமென். நீங்க கண்ணால பார்த்த அற்புதம் 100னா, கண்ணால பார்க்காத அற்புதம் 1000களையும் லட்சங்களையும் இன்றைக்கும் இந்த சூழ்நிலை இந்த நாளிலும் கூட என் ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்து கொண்டே இருக்கிறார். நல்லா கேளுங்க, தாவீது சொல்றாரு, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவ ஆலயத்துக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும். ஆமென். அப்படின்னா என்னன்னா, எப்ப அற்புதம் பெறும் போது எல்லாரும் நன்றி சொல்லுவான், அற்புதம் பெற்ற உடனே எல்லாரும் கை தட்டுவான், நன்மை வந்த உடனே எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. உங்க மேல என்னங்க ஸ்பெஷல் இருக்குது? நன்மை வந்தாலும் துதிப்பேன், நன்மை வரலனாலும் துதிப்பேன், ஜெபத்திற்கு பதில் வந்தாலும் துதிப்பேன், ஜெபத்துக்கு பதிலே வரலனாலும் துதிப்பேன். என் துதி என் ஆசீர்வாதத்தின் அளவின்படி இல்லாமல் அவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறார், அற்புதம் செய்கிறார், உதவி செய்கிறார் என்று நினைத்து நான் ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். இந்நேரத்துக்கு நீங்க கையை தட்டி இருக்கணும், ஆனா இன்ஸ்டால்மெண்ட்ல வச்சிருக்கீங்க. கடைசியா தட்டிக்கலாம், பாஸ்டர் இன்னும் இருப்பார் தானே, இப்பவே தட்டி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? தேவஜனமே நல்லா கேளுங்க, அற்புதத்தை பெற்று நன்மையை பெற்றுக்கொண்டு ஜெபத்திற்கு பதில் வந்த பிறகு உற்சாகத்தினாலும் ஆண்டவரை தேடுகிற இருதயத்தினாலும் ஆண்டவரை சார்ந்திருப்பேன், ஜெபிப்பேன். நல்லா கேளுங்க, நம்ம வாழ்க்கையில நன்மை நடக்கலைன்னா கூட நோ ப்ராப்ளம், பக்கத்து வீட்டுல நன்மை நடந்ததுனா தான் பெரிய ப்ராப்ளம். அப்பதான் பாப்பீங்க, எல்லாவா இன்னில இருந்து ஃபாஸ்டிங் பிரேயர். ஃபேமிலியா சோறு கிடையாது யாருக்கும், எல்லாரும் ஃபாஸ்டிங் போடு. அவனுக்கு எப்படி நன்மை நடந்தது ஆண்டவர்கிட்ட கேள். ஜெபம் இன்க்ரீஸ் ஆயிரும், தேடல் இன்க்ரீஸ் ஆயிரும். தேவஜனமே நல்லா கேளுங்க, நன்மை வந்ததினால் கர்த்தரை சார்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில நாம் சுயநலமுள்ள கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஆமென். ஆனால் என் நன்மையே இயேசுதான் என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாக இருப்போம் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. என் நன்மையே இயேசுதாயா, என் ஆசீர்வாதமே இயேசுதான். கையில வர ஆசீர்வாதம் இல்ல, எனக்குள்ள இருக்கிறாரே அவர்தான் ஆசீர்வாதம். ஆமென். He is my blessing, he lives inside of me. ஆமென். எனக்குள்ளே இருப்பவர் தான் அற்புதராய் இருக்கிறார். அந்த அற்புதரை நான் கொண்டாடி கொண்டே இருப்பேன். நன்மை வந்தாலும் கொண்டாடுவேன், நன்மை வரலனா அதிகமா கொண்டாடுவேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை யாராவது வாசிங்க. ஆமென். நல்லா கேளுங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஒரு நன்மையாவது செஞ்சிருக்கிறார் உங்க வாழ்க்கையில? ஒன்னாவது நடந்திருக்கா? சில பேருக்கு ஒண்ணு கூட நடக்கல. என்ன
அப்படி இருக்கு ஒரு கூட்டம். ஒரு நன்மையாவது ஆண்டவர் கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. நல்லா கேளுங்க. வரும்போது லைவ்ல பார்த்துட்டு வந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டல, நான் என்ன தெரிந்து கொண்டார்ல, அதுவே அற்புதங்க. சொன்னார் பாருங்க, 200 வீடு இருந்துச்சு, அந்த பெரிய 40 ஸ்ட்ரீட் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு 1000 பேரை விட்டுட்டு உங்களையும் என்னையும் தெரிஞ்சுக்கிட்டாரு பாத்தீங்களா, அதுவே பெரிய அற்புதம். அவர் மட்டும் என் வாழ்க்கையில இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு இந்த இடத்துல நான் இல்லை. எத்தனை பேர் உண்மை ஆமேன்னு சொல்லுவீங்க? அப்பனா என்னன்னா, அன்றைக்கு தெரிந்து கொண்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். எப்படி செய்கிறார்? கண்ணுக்கு தெரியற மாதிரியும் செய்யறாரு, கண்ணுக்கு தெரியாமையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், இப்ப கூட ஆண்டவர் உங்களை சுற்றிலும் உங்கள் ஜெபத்திற்கு ஏற்றபடி அவர் காரியங்களை அழகாக நியமித்துக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வரும், even right now God is orchestrating things around you. உங்களை சுற்றிலும் ஆர்கெஸ்ட்ரேஷன் என்ன? அவர் காரியங்களை, தமிழ்ல என்ன சொல்லலாம் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு? அவர் காரியங்களை உங்களை சுற்றிலும் அமைத்துக் கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அதாவது நீங்க வீட்டுக்கு வந்தா கூட நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க கம்பெனில வேலை செய்றீங்க, நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் இருக்கும் கம்பெனில. வீட்டுக்கு வந்துட்டா கூட கம்பெனில மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மை இல்லையா? ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க எங்க போனாலும் வந்தாலும் என்ன நடந்தாலும் உங்களை சுற்றிலும் பரலோகம் ஒரு மிஷின் வச்சிருக்குது பாருங்க. அந்த மிஷின் உங்களை சுற்றிலும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன மிஷின் தெரியுமா? உங்களுக்கான அற்புதம், உங்களுக்கான நன்மை, உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கான சுகம், உங்களுக்கான பதிலை கர்த்தர் உங்களை சுற்றிலும் அமைத்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார். கண்ணால பார்க்கறதுனால நமக்கு என்ன, அட நம்மள எங்கப்பா ஆண்டவர் பார்க்கிறாரு, அவங்களுக்கு தான் ஆண்டவர் நன்மை செய்யறாரு, எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நல்ல தீர்க்க தரிசனமா சொல்றேன் கேளுங்க, இப்பொழுதும் கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்காகவும் உங்கள் ஜெபத்தை சுற்றியும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென் ஆமென் சொன்ன அனைவருக்கும் அதிகமாய் கிரியை செய்கிறார். பாருங்க, இப்பதான் அதிகமா வருது பாருங்க. இதெல்லாம் ட்ரில் மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்ன பிறகு ஆமேன் வருவதை காட்டலாம். என் உள்ளத்துல நான் விசுவாசித்து ஆமேன்னு சொன்னேன். ஆமென். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசம். அப்பதான் உங்க ஃபோக்கஸ்லாம் இங்க இருக்கு. பாதி பேருக்கு மைண்ட் எல்லாம் என்ன தெரியுமா, அந்த பாட்டை இன்னும் பாடவே இல்லையே, அது எப்ப பாடுவாரு? பாடுவோம், கண்டிப்பா பாடுவோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, என்றைக்கு நம்மை பெயர் சொல்லி அழைத்தாரோ, தாயின் கருவில் இருக்கும்பொழுது நம்மை தெரிந்து கொண்டாரோ, உலகம் தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தாரோ, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பூமியில வந்ததிலிருந்து எனக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நல்ல கேளுங்க, பவுல் இந்த நிருபத்துக்கு எழுதும்போது எழுதுகிறாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இப்படி என்ன பண்றேன்னா, என்னெல்லாம் அற்புதம் நடந்தது அதெல்லாம் விட்டுட்டேன். 100 அற்புதத்துல 99 அற்புதம் நடந்துச்சு, அதை மறந்துட்டப்பா. ஒரே ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிற, ஜெபிக்கிற, எதிர்பார்த்திருக்கிற, அதே குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறியே. அதனால நான் சொல்றேன், இத்தனை திரளான சாட்சிகளை நீ பாத்தியே, கர்த்தர் உனக்காக இறங்கி வந்ததை பாத்தியே, நன்மை செய்ததை பாத்தியே, கதவை திறந்ததை பாத்தியே, எதிரிகளை உனக்கு முன்பதாக போய் அவர் அழித்து உனக்கு இளைப்பாறுதல் உண்டு பண்ணினத நீ பாத்தியே. நல்ல கேளுங்க, இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச அற்புதம், தெரியாத அற்புதம்னு சொன்னேன். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, கண்ணுக்கு தெரியும் எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரி. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி வருதுன்னா, ஐயோ இந்த அம்மா வருது, அதனால என்ன பண்ணு, லெஃப்ட் எடுத்து குறுக்கு சந்தில போய் எப்படியாவது வெளியே போயிரு, அது கண்ணில் மட்டும் மாட்டிராத. இது என்ன எதிரி? கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி. மேனேஜர் வராரு, ஐயோ இந்த மேனேஜரா, ஐயோ கண்ணிலே பற்றக்கூடாதுப்பா, ஐயோ இந்த பிரதரா, ஐயோ அந்த பிரதர் கண்ணில் பற்றக்கூடாது, எஸ்கேப். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி. இப்ப கண்ணுக்கு தெரியாத எதிரி கிட்ட இருந்து எப்படிங்க தப்பிப்பீங்க? என்னை கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். கண்ணுக்கு தெரிஞ்சதை நான் பார்த்து பிளான் பண்ணி போயிருவேன், கண்ணுக்கு தெரியாத யார் பாப்பா? எனக்காக பரலோகம் காரியங்களை செய்யும். அதான் சொல்றாரு, இத்தனை திரளான சாட்சிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டிருக்க, ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி பாரமான யாவற்றையும், இந்த வசனம் என்ன சொல்லுது? பாரமான யாவற்றையும், நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நல்லா கேளுங்க, பாரமான யாவற்றைனா உலகம் முழுவதும் நான் பார்த்துட்டேங்க. ஆனா இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, நம்ம மக்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன தெரியுமா? யாராவது உங்களை பார்த்து பரிதாபப்பட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. என்னது? யாராவது உங்களை பார்த்து பரிதாபப்பட்டா ரொம்ப பிடிக்குது. அப்படின்னா என்ன? ஐயோ பாவம் அந்த சிஸ்டர்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு.
நம்ம இங்க இருப்போம். அந்த பாவம் சிஸ்டர் சொன்ன உடனே ஆமாங்க நான் ரொம்ப பாவங்க இங்க வந்துடும். இதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா, சில ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கலன்னு போட்டோ எடுத்துட்டு இப்படி போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு கையில லெக் பீஸ் வச்சுட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா மட்டும் சோகமா நிற்கும். இப்போ இந்த அம்மாவுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சோகம் இருக்கு. இதை வெளிக்காட்ட மாட்டாங்க. எப்படி தெரியுமா காட்டுவாங்க, அமைதியா இருப்பாங்க அப்படியே. இப்போ எல்லாரும் போய் கேட்பாங்க, அம்மா என்னமாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த அம்மா வருவாங்க, அம்மா என்னமாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சோகம் ஒன்று இருக்கும். அப்படியே நின்று ஐயோ பாவம் ஏதோ பிரச்சனை போல, ஏதோ பிரச்சனை போல தூரமாக இருந்து பேசுறாங்களா. இந்த அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வேற ஒரு அம்மா பார்த்தேன் அமெரிக்காவில், இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே டிப்ரெஷன் வந்து அமுக்குது பாஸ்டர்னாங்க. அப்படியா? அது நாங்கள் 9 மணிக்கு மேலே வருது, அலாம்கெல்லாம் வச்சுட்டு வருமோ? நிஜமாங்க. நான் கேட்குறேன் அந்த அம்மா கிட்ட, என்னம்மா இது ஒன்றும் புரியல, வாழ்க்கையில் டிப்ரெஷன் இருக்குது, ஜோம் பண்ணுங்கன்னா பரவாயில்ல, அது 9 மணிக்கு டிப்ரெஷன் வருது அப்படின்னா ஏமா அப்படின்னு கேட்டப்ப சொன்னாங்க, எல்லாரையும் தூங்குறதுக்கு அனுப்பிச்சிருவேன் பாஸ்டர், அனுப்பிட்டு 9 மணிக்கு டைனிங் டேபிள் உட்காந்து என் பிரச்சனையெல்லாம் யோசிப்பேன் பாஸ்டர். பின்ன அப்படி யோசிச்சா 9 மணிக்கு டிப்ரெஷன் வராம பார்சல் அமேசான் பார்சல் பிரியாணியா வரும். என்னன்னா பாரமான யாவற்றையும், ஐயோ எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம பிரச்சனையை குறித்து தான் பேசுகிறோமே தவிர பிரச்சனையை தீர்க்கிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அநேக நேரங்களில் மறந்து போகிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்க, அற்புதங்கள் சூழ்ந்து கொண்டிருக்க, நன்மைகள் சூழ்ந்து கொண்டிருக்க, கர்த்தர் எனக்காக இறங்கி வந்து அற்புதமாய் செய்த கிரியைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்க, அதெல்லாம் நான் பார்க்கல. பாரமா இருக்கு பாஸ்டர், பிரச்சனையா இருக்கு பாஸ்டர். பாரமான யாவற்றையும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் பாதியில விட்டு விடுகிறவரும் ஆகிய, அப்படி அங்க இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு நல்ல காரியத்தை துவங்கினார் பாருங்க, மகனாக மகளாக அழைத்து ஒரு தரிசனத்தை வைத்து ஒரு நோக்கத்தை வைத்து. நல்லா கேளுங்க, நிறைய நேரத்தில் இந்த யோசேப்பை நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிளா எடுக்கணும். என்னன்னா, யோசேப்பு தன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்துட்டார். என்ன சொல்லிட்டாரு, பா நீ வந்து போயிட்டு த்ரோன்ல உட்கார்ந்துருப்ப, ஒரு அத்தாரிட்டி கொடுப்பேன், உனக்கு எல்லா பொருள் பொண்ணு எல்லாம் கொடுப்பேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ப்ராமிஸை கொடுத்துட்டாரு. ப்ராமிஸை மட்டும்தான் சொன்னாரே தவிர நடுவில் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லியிருந்தா, என்ன பிரச்சனை, குழியில போடுவான்டா, அடிமையா போடுவான்டா, உன் மேல பழி போடுவான், உன்னை ஜெயிலில் போடுவான், இவ்வளவையும் சொல்லியிருந்தாருன்னா அப்பேற்பட்ட சிங்காசனமே எனக்கு வேணாம் ஐயா, என்னை விட்டுருங்க அப்படின்னு ஓடி இருப்பான். உண்மையே இல்லையா? ஆனா ஆண்டவர் நல்லா கேளுங்க, விஷனை தரிசனத்தை மட்டும் தருவாரு, திட்டத்தை ஃபுல்லா காமிக்க மாட்டார். ஆமென். நிறைய பேருக்கு இப்போ ஒருவேளை குழியில போட்ட ஒரு அனுபவமா இருக்கலாம், சில பேருக்கு அவமானத்தின் பாதையாக இருக்கலாம், பழி போட்ட ஒரு பாதையாக கூட இருக்கலாம். ஆண்டவர் சொன்னதற்கும் உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதற்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். என்ன சொன்னீங்க, எங்க நான் இருக்கிற ஆண்டவரேன்ற சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனா நல்லா கேளுங்க, விசுவாசத்தை உங்களுக்குள்ளே துவங்கினவர் முடிவு பரியந்தம் உங்களை உண்மையாய் அற்புதமாய் நடத்த அவர் வல்லவர். பாதையெல்லாம் பிரச்சனை வரும். நல்லா கேளுங்க, யாராவது ஊழியக்கார் வந்தா கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க கூட சேராதீங்க, அன்ஃப்ரெண்ட் பண்ணிருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, குறைவுகள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலே அவருடைய வல்லமையும் உண்மையும் அதை காட்டிலும் அதிகமாய் உண்டு. ஆமென். நான் ஒரு பாட்டு எழுதினேன், அதுல குறைவில்லாமல் உண்மையாய் என்னை நடத்தினீர் அப்படின்னு எழுதினேங்க. முதல்ல அப்படிதான் எழுதினேன், குறைவில்லாமல் உண்மையாய் என்னை நடத்தினீர். கரெக்டான வார்த்தை இல்லையாம்மா சொல்லுங்களேன், கரெக்டான வார்த்தையா இல்லையா? குறைவில்லாமல் உண்மையாய் நடத்தினீர். நானும் போய் எழுதிட்டேங்க, நல்லா கரெக்டாக எழுதிருக்கேன்னு சொல்லி நானும் எழுதிட்டு ஸ்டூடியோக்கு போய் பாடிட்டு எல்லா ரெக்கார்டிங்லாம் முடிச்சு வந்து ஹெட்ஃபோன்ஸில் போட்டு கேட்குறேன். நைட்டு 2 மணிக்கு, இந்த நைட்டு 2 மணிக்கு தான் நல்ல பாட்டு எழுதுகிற மூடுலாம் வரும் நமக்கு. அப்படி உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், குறைவில்லாமல் உண்மையாய் என்னை நடத்தினீர் அப்படி பாடிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஆவியானவர் சொல்றாரு, குறைவே உனக்கு இல்லையாப்பா அப்படின்னு கேட்டார். அப்படி யோசிச்சு பார்த்தேன், இல்லையே குறைவு இருந்துச்சு. நான் எழுதுனேன்னா 20 வருஷம் ஆண்டவர் ஊழியத்தில் நடத்தியிருக்கிறார், முழு நேரமாக வந்து குறைவில்லாமல் என்ன நடத்துனீங்கன்னு உண்மையாக நன்றி சொல்கிறேன். ஆனால் ஆவியானவர் கேட்குறாரு, குறைவு இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டார்.
அப்ப நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரே குறைவு இருந்துச்சு. என்னெல்லாம் குறைவு இருந்துச்சு? பஸ்ஸுக்கு காசு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரேஷன் கடை அரிசியாவது கிடைக்குமான்னு போய் அங்க லைன்ல நின்று யாரா வாங்கிட்டு வந்தவங்க கிட்ட பேக்கெட்ல இருந்து ஐயா 10 ரூபா தர கொஞ்சம் அரிசியை போடியான்னு சொல்லி வாங்கி குறைவு இருந்துச்சே. சில்லறை எண்ணி எண்ணி பார்த்து இது பத்தாதுன்னு சொல்லி பாக்கெட்ல போட்டனே, குறைவு இருந்துச்சே. எத்தனை பேருக்கு குறைவு இருந்துச்சு? இப்ப எத்தனை பேருக்கு இப்ப குறைவு இருக்குது? உண்மைதானங்க. ஆனா நம்ம எப்படி சொல்றோம்? குறைவில்லாமல் உண்மையாய் நடத்தினீர் அப்படின்னா என்னாச்சு? ஆண்டவரை போய் என்ன குறையா வச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம கிரேட்ஃபுல்லா சொல்றோம். அட ஆண்டவர் அப்படி சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? குறைவில்லாமல் உண்மையாய் நடத்தினீர். அப்புறம் பார்த்தேன், இல்ல 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 குறைவு இருந்துச்சு, அடிச்சுட்டாங்க. ஃபுல்லா அடிச்சுட்டு நேரா ஸ்டுடியோக்கு போனேன். என்ன தெரியுமா பாடினேன்? குறைவிலும் உண்மையாய் நடத்தினீர். ஓ நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர்? ஏன் என்னை உயர்த்தினீர்? புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர்? ஏன் என்னை உயர்த்தினீர்? புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். அரியணை ஏற்றி அழகு பார். சொல்லுங்க, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். சொல்லுங்க, என் திட்டம் ஆசைகள், என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன், உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன், உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரோ, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். சொல்லி, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தி, சத்தத்தை உயர்த்தி, என் வாழ்க்கை இதுவரை என்னை சுமந்ததற்கு, இதுவரை என்னை
குடும்பம். ஒரு விசைக்குள்ள இதுவரை என்னை நடத்தியதற்கு, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அவன் நல்லா கேளுங்க. இந்த பாட்டை எழுதும் போது வழி தெரியாம நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு எழுதுனேன். நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, என்னடா முடிச்சுட்டாருன்னு நினைச்சேன், பைபிள்லாம் மூடினாரு, காணிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க, முடிச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். இப்போதான் நம்ம தொடங்குறோமே மீட்டிங்க. சும்மா சொன்ன முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எழுதுன என்ன எழுதுனா, வழி தெரியாம நான் தொலைஞ்சு போயிட்டேன். மத்தேயு 18ல 100 ஆட்டுல ஒரு ஆடு தொலைஞ்சு போனாலும் ஆண்டவர் 99 விட்டுட்டு அது பின்னாடி வராராம். இந்த பாட்டை ஷூட் பண்ணும் போது கொடைக்கானல்ல ஷூட் பண்ணோம். அங்க ஒரு மேய்ப்பன் இருந்தார். அந்த ஆடெல்லாம் இருந்து பார்த்துருப்பீங்க வீடியோல. மேய்ப்பன் இருந்தாரு. அவர்கிட்ட சும்மா ஷூட்லாம் முடிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிறோம், சார் இவ்வளோ ஆடு வச்சிருக்கீங்க, ஒரு ஆடை நான் நைஸா தூக்கிட்டு போயிட்டேன், என்ன பண்ணுவீங்க? இல்லை தொலைஞ்சிருச்சு என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் விட்டுட்டு அது பின்னாடி போயிடுவாங்க. அவர் கிறிஸ்டியன்லாம் கிடையாது, நல்ல கயிறுகள்லாம் போட்டு பட்டக்கட்டெல்லாம் அடிச்சிருந்தார். அவர் சொல்ற, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அது பின்னாடி போயிடுவேன், ஏன்னா அது பயந்துரும், அது ஒன்று கொண்டு வந்துடணும்ல, ஒன்று குறைஞ்சாலும் எப்படி, அதை விட முடியாதுல்ல. அப்பதான் யோசிச்சேன், அதுதான் மேய்ப்பனின் இருதயம். ஆமென். சில நேரத்தில் வழி தெரியாம போகுது, ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் சபைக்குள்ள வழி தெரிஞ்சும் போயிடுது. மாத்தி எழுதிட்டானால தான், வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்ன. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்ன. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்து. எல்லாம் சேர்த்து பலமா, நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அவன் இந்த பாட்டை ஷூட் பண்ணணும்னு சொன்னல, கொடைக்கானல்ல போய் இறங்கிட்டோம். இதுல ஜீசஸ் ஆக்ட் பண்றாருல, அவர் வேற யாரும் இல்லை, என்னோட சொந்த அண்ணன் தான். சொந்த அண்ணனை ஜீசஸா மாத்தி அவரை ரெடி பண்ணி, நானும் எங்க அண்ணனும் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்றேன். நானும் எங்க அண்ணனும் எங்களுக்கு ஒரு பிராக்டிஸ். அதாவது நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ரோட்ல மாட்டு வண்டி இருக்கு பாருங்க, மாட்டு வண்டி நிப்பாட்டி அதுக்கு மேல ஸ்கிட்டு போட்டு பாட்டு பாடி சுவிசேஷம் சொல்லி இப்படிதான் ஊழியத்தை துவங்கணும். இன்னைக்கு தான் நம்ம கதை சொல்றதே அமெரிக்கா லண்டன் கதை சொல்றோம், ஆனா அப்படி இல்லை, தொடங்குனது அங்கதான். ரோட்ல நின்று டான்ஸ் ஆடுவோம், தர்புகா பாங்கோஸ் அடிப்போம், க்ரௌடு சேரும், சுவிசேஷம் சொல்லுவோம். இங்க மட்டும் இல்ல, நார்த் இந்தியாலையும் இப்படிதான் தொடங்கணும். அதனால எனக்கு தெரியும் எங்க அண்ணன் நல்லா ஆக்டிங்லாம் பண்ணுவாப்புல. என் ஆக்டிங்கையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல நான் எப்படியாவது சொல்லி ஒருத்தரை நடிக்க வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் சொல்ற எக்ஸ்பிரஷன் எதுவுமே அவரால் செய்ய முடியல இன்னொருத்தரால. அப்புறம் இவர் இயேசுவா ரெடி பண்ணி முடியெல்லாம் 8 மாசம் வளர்க்க வச்சு அவரை கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல இறக்கி, இப்போ மொதல் ஷாட் வைக்கிறேன் நான் தான். மொதல் ஷாட்டு இப்படி அங்கிருந்து வரணும், நடந்து வரணும்ப்பா. நடந்து வராப்புல பயந்து வராப்புல அப்படி இப்படி பாக்குறாப்புல, ஒன்னும் செட் ஆகல. என்னப்பா இது ஒன்னும் செட் ஆக மாட்டேது. 6 ஷாட் எடுத்துட்டோம். அவர் என்கிட்ட கையை பிடிச்சி சொல்லிட்டாப்புல, எங்க அண்ணன் நமக்கு செட் ஆகல, நம்ம வேற யாரையாவது வச்சு எடுத்துக்கலாம், இதுக்கு மேல வாய்ப்பே இல்லைன்ட்டாப்புல. நான் சொன்னேன், ஏன்பா மறந்துட்டியா? இல்ல வரமாட்டேது, பயமா இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு. அவரும் ஒரு மிஷினரி,
ரொம்ப நாளாச்சு வரமாட்டேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்குங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேர் தூரத்துல நடந்து வந்துட்டே இருந்தாங்க. கிட்ட வர வரதான் தெரியுது குடிகாரங்க குடிச்சிட்டு வராங்க 2 பேர். சரியா? அந்த நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓட மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஜீசஸ் இப்படி நடந்து வந்து கையில ஒரு செடியை பிடுங்குவார். அந்த மாதிரி பார்க்க தான் ஷார்ட். 2 குடிகாரன் நடந்து வந்தாங்க. கிட்ட வந்தவன் இந்த இயேசு வேஷம் போட்டு எங்க அண்ணன் இருந்தார் பாருங்க. பார்த்த உடனே ஒரு குடிகாரன், இயேசுவே என்ன அடிச்சு இங்கே புதையுங்க இயேசுவேன்ட்டான். என்னது அடிச்சு புதையுங்க, நான் ஒரு பாவி இயேசுன்னு முட்டி போட்டாங்க. இயேசு கிட்ட வந்து முட்டி போட்டான். ஏன்னா நானும் என் கேமராமேனு, டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமரா எல்லாம் நிக்கிறோம், சிரிக்கிறோம். நாங்க எல்லாம் சிரிக்கிறோம். எங்க அண்ணன் மட்டும் சீரியஸா ஒரு ஆசீர்வதிச்சுக்கிறாப்ல. உண்மைக்கு நடந்தது. ஆசீர்வதிச்சுன்னு தான் எனக்கு சிரிப்பு. ஏன் சிரிப்புன்னு நான் சொல்றேன். இந்த குடிகாரனே இயேசுவை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. நம்ம ஜனெல்லாம் கண்டுபிடிச்சிடும் கண்டிப்பா. என் மைண்டு பூரா அங்க. அப்புறம் அவனுக்கு பாவ மன்னிப்பு அங்கேயே கொடுத்து, நல்ல வேலை தண்ணியில முக்கல அவன், அவ்வளவுதான். ஆல்ரெடி அவன் ஒரு தண்ணியில முக்கி தான் வந்திருக்கான். நம்ம வேற தண்ணியில முக்கி இவன் பாட்டு போய் சேர்ந்துட்டானா. இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம் இருந்துச்சு. கீழே விழுந்து அடிபட்டு ஏகப்பட்ட கதை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த பாடல்ல இருந்து நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க. வீட்டுக்கு போய் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா, நான் ஒரு இந்து, நான் ஒரு முஸ்லிம், இந்த பாட்டு பார்த்த உடனே என்னையும் இயேசு நேசிக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவ்வளவுதான். பட்ட கஷ்டம் எல்லாம் போச்சு. ஆமென். நான் பாட்டை ரிலீஸ் பண்ணும் போதே சொன்னேன், இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட பாடல் அல்ல. ஏன்னா சுவிசேஷ பாடல்கள் இன்றைக்கு வருவதில்லை. ஆமென். ஒருவேளை சபையில இருந்து வெளியே போயிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட தூரமாகவும் இருக்கலாம், இயேசுனா யாருன்னே தெரியாம இருக்கலாம். அவர்களுக்கு எல்லாம் ஒரு பாடல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் இந்த பாடலை செஞ்சோம். நாங்க ரொம்ப பிரயாசப்பட்டு, இது வரைக்கும் எல்லா பாட்டை விட இதுக்கு தான் அதிகமா பிரயாசப்பட்டோம். அது கேட்ட பலனையும் கர்த்தர் தந்தார். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இதை மாற்றி தந்தார். ஆமென். நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சொல்லுங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமென். கர்த்தர் நமக்காக கடல் தாண்டி இல்லைங்க, எத்தனை கண்டம் தாண்டி எனக்காக வருவார் அவரு. ஆமென். இந்த பாட்டுல அடி எழுதிட்டேன். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்குன்னு சொல்லி எழுதி முடிச்சு ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஆஸ்திரேலியால இருந்து மீட்டிங் முடிச்சு ஒரு கேம்ப், சாம் ஜபத்துரை ஐயா இருந்தார்ல, இறந்துட்டாங்க. சாம் ஜபத்துரை ஐயாவோட மகள் அங்க சபை வச்சிருக்காங்க. அவன் சபையோட கேம்புக்கு போய் 3 நாள் ஊழியம் செஞ்சுட்டு ஃப்ளைட்ல ஏறுறேன். சிட்னின்ற ஒரு ஊர்ல இருந்து பெர்த்னு ஒரு ஊருக்கு 5 மணி நேரம். அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற ஃப்ளைட்டு 5 மணி நேரம். அப்போ வந்துகிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் பேசுறேன்னா அடுத்த வருஷம் எழுது. ஃப்ளைட் இறங்குறதுக்குள்ள அடுத்த வருஷம் எழுதி முடிச்சாச்சு. என்ன தெரியுமா? என்ன வருஷம்? கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர். உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள
உள்ள எங்கிதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. எல்லா கண்களை போடுங்க, நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக, நாளுக்காக, விசேஷித்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. எங்களை ஒரு நாளும் வெறுக்காத ஒரு ஆண்டவர், எங்களை தள்ளாத ஒரு ஆண்டவர், எங்களுக்காக ஆண்டவரே ஜீவனை தந்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி, எத்தனை பேர் எங்கள் மீது கல்லெறிந்தாலும் எங்கள் மீது நீர் கல்லெறியாமல் எங்களை கரம் பிடித்து தூக்கி எங்கள் கரைகளை எல்லாம் கழுவி என்னை புது மனிதனாய் மாற்றி எனக்கு புது ஜீவனை தந்து வாழ்க்கையை தந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி.